Hi and hello, welcome to channel. Dhronavikaash. இப்போ சேனலில் பார்க்குறது அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங் ரெகுலேஷன் 2021 இருக்கிற ஒரு சப்ஜெக்ட். இதை மட்டும் படித்தால் போதும், எளிதாக பாஸ் ஆகலாம். பாஸ் ஈஸி இன் ஏஎம். இன்ஸ்டாகிராம் ஐடி விக்னேஷ் டோனவிகாஸ், வாட்ஸ்அப் சேனல் நேம் பாஸ் ஈஸி. இன்ஸ்டாகிராமோட குரூப் சாட் லிங்க்கும் வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது ரெகுலேஷன் 2021 இருக்கிற ஒரு சப்ஜெக்ட் அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங், சப்ஜெக்ட் கோட் CME 339. இது பார்த்தீங்கன்னா நமக்கு தியரி கம் லெபரேட்டரி கோர்ஸ். தியரி இருக்கும், லேப் இருக்கும். இதில் என்ன அப்படின்னா தியரியிலையும் லேப் ரெண்டுலையும் பாஸ் ஆகணும். ஒருவேளை தியரியில் ஃபெயில் ஆகிட்டாங்க அப்படின்னா அவன் திருப்பி லேபும் எழுதணும். லேபில் ஃபெயில் ஆனாலும் திருப்பி தியரியும் படிக்கணும். அதனால வந்து இன்டெகிரேட்டட் கோர்ஸ் இது வந்து இன்டெகிரேட்டட் கோர்ஸில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா நம்ம தியரி படிக்கும் போது லேபும் கற்றுக்குவோம். அதனால் நமக்கு எதுவுமே மறக்காது. ஸோ அந்த மாதிரி தான் சிலபஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. நம்ம யூனிட் வைஸ் வந்து நம்ம என்ன இம்பார்ட்டன்ட் டாபிக் பார்க்கலாம். இம்பார்ட்டன்ட் டாபிக் கொடுக்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கொடுத்துருக்கோம். யூனிவர்சிட்டி கொஸ்டின்ஸ் இது வரைக்கும் ஒன்றும் பார்க்கல. இதனால் இப்படி கேட்பாங்கன்னு ஒரு அசம்ஷனில் தான் கண்டிப்பாக அதே அசம்ஷன்லாம் வரும் நம்புவோம். இப்போ அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் ஒரு சிம்பிளாக சொல்லிடுறேன். ஸோ அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு லேயர் பை லேயர் ப்ராசஸ். ஃபர்ஸ்ட் ஒரு லேயர், செகண்ட் லேயர், இது மாதிரி லேயராக வந்து மேனுஃபேக்சர் பண்ணி என்ன வச்சுருப்பாங்கன்னா மேலே ஒரு பாப்ஜெக்ட் பில்ட் பண்ணுவாங்க. இதே சப்ட்ராக்டிவ் மேனுஃபேக்சரிங் அப்படின்னா வந்து ஒரு பெரிய பாக்ஸ் இருக்கும், ஒரு இன்கார்ட் இருக்கும், ஒரு ஷேப் இருக்கும். அதில் என்ன செய்வாங்கன்னா மிட்டில் சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு கடைசியாக ஒரு ப்ராடக்ட்டில் வரும் இல்லையா, இந்த ப்ராடக்ட் எனக்கு வேணும் அப்படின்னா இதை ஃபுல்லாக நான் சப்ட்ராக்ட் பண்ணணும். சப்ட்ராக்டிவ் மேனுஃபேக்சரிங் என்னென்ன முக்கியமான சப்ட்ராக்டிவ் மேனுஃபேக்சரில் இருக்கும், லேத்து, ஷேப்பிங், மில்லிங் எல்லாம் சப்ட்ராக்டிவ் மேனுஃபேக்சரிங். ஸோ இந்த இன்ட்ரோடக்ஷனில் நம்ம உள்ள போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு யூனிட்டில் இன்ட்ரோடக்ஷனில் இந்த ஃபஸ்ட்டு டாபிக் என்னென்னா நீட் ஆஃப் அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி பெனிஃபிட்ஸ். அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங் ஒன்று தேவைப்படுது. ஏன்னா சப்ட்ராக்டிவ் மேனுஃபேக்சரிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப வருஷமாக வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படி ஒரு பெரிய ஒரு ப்ராசஸ், டெவலப்மெண்ட் ப்ராசஸ் விட்டு ஏன் நம்ம அடிட்டிவ் மேனுஃபேக்சரில் போகிறோம், அதில் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்றத பற்றி கண்டிப்பாக தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். நிறையா வந்து கேஸ் ஸ்டடிஸ் படிங்க, நிறைய நியூஸ் பேப்பர் அதாவது ரிசர்ச் பேப்பர்ஸ் படிங்க. இது உங்களுக்கு ஆன்சர் ஈஸியாக கிடைக்கும். அடுத்து டெவலப்மெண்ட் ஆஃப் அடிட்டிவ் டெக்னாலஜி. அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங் பார்த்தீங்க அப்படின்னா எடுத்தோடனே டக்குன்னு லேயர் பை லேயர் ப்ராசஸ் வரல. அப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பல ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு. அது ஒரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக வந்துச்சு. அந்த ஸ்டேஜில் ஃபஸ்ட்டு ரேபிட் ப்ரோட்டோடைப்பிங் RP அப்படின்னு வந்தாங்க. அப்புறம் ரேபிட் டூலிங், ரேபிட் மேனுஃபேக்சரிங், இப்போ அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங் அப்படின்ற ஒரு பேரில் இருக்குது. ஸோ அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங்கும் 3D பிரிண்டிங் ஒன்றான்னு கேட்டிங்கன்னா ரெண்டுமே ஒன்று தான். அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங் 3D பிரிண்டிங் திட்டத்தட்ட ஒன்று தான். இல்லை அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங் சொல்லும்போது நம்ம வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஜென்ரல் கான்செப்டாக அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங்கிறது நீங்கள் வந்து ஒரு யூஸ்ஃபுல் ப்ராடக்டாக இருக்கும். 3D பிரிண்டிங் சொன்னீங்க அப்படின்னா அது வந்து ஒரு காம்பேக்ட் ஷேப்பாக ஒரு மாடலாக மட்டும்தான் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இங்கே பேசிக் டெஃபினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங்னாலும் 3D பிரிண்டிங்னாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அடுத்து AM ப்ராசஸ் செயின். AM ப்ராசஸ் செயின் படிச்சிங்கன்னா பின்னாடி ஒரு யூனிட் ஈஸி அட்டன் பண்ணிடலாம். AM ப்ராசஸ் செயின் அப்படின்னா AM வர்றதுக்கு என்ன ப்ராசஸ் வேணும், ஃபஸ்ட்டு வந்து ஒரு CAD மாடல் வேணும். அப்புறம் வந்து CAD மாடலை வந்து STL ஃபைலை கன்வெர்ட் பண்ணணும். STL ஃபைலை G கோட் ஃபைலை கன்வெர்ட் பண்ணணும். ஒரு G கோட் ஃபைலை வந்து சிமுலேட் பண்ணி பார்க்கணும். சிமுலேட் பண்ணி பார்த்தா ஃபைல் ஓகே அப்படின்னா அது பிரிண்டிங் பண்ணணும். இந்த மாதிரி வந்து ப்ராசஸ் செயின் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒவ்வொரு ப்ராசஸ் நடக்குதுன்னு தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? இது வந்து உங்களுக்கு AM ப்ராசஸ் செயினோட ஃபர்ஸ்ட் ஆஃப் முடியும் யூனிட் 1. யூனிட் 2 பார்த்தோன்னா அப்ளிகேஷன்ஸ். இந்த யூனிட் 2 அப்ளிகேஷன் வரும். இந்த கேஸ் ஸ்டடிஸ் ரெண்டுமே சேர்ந்த யூனிட் 2. ஸோ யூனிட் 1ல் செகண்ட் ஹாஃப். இதில் கேஸ் ஸ்டடிஸுங்கிறது பார்ட்ஸ்லையும் கேட்கலாம். இப்போ அப்ளிகேஷன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா பில்டிங் பிரிண்டிங். நமக்கு வந்து ஒரு மெட்டல் பார்ட்ஸை மட்டும் பண்ணுறதுக்கு அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங் யூஸ் ஆகலை. இல்லை பிளாஸ்டிக் பார்ட் மட்டும் இல்லை, நம்ம பில்டிங் கட்டலாம். நம்ம IIT மெட்ராஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு போஸ்ட் ஆஃபீஸை வந்து பண்ணியிருந்தாங்க. போய் நிறைய இதில் வந்து என்ன செய்யலாம், பில்டிங்கோட ரெடி பண்ணுறாங்க. அப்புறம் பயோ பிரிண்டிங் தான் இப்போ வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜி. எல்லாருமே அதை தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபண்ட் அலாட் பண்ணுறாங்க பயோ பிரிண்டிங் அட்வான்டேஜ் என்னென்னா யாரையும் நம்பியும் இருக்கிற தேவை, ஆர்கான் தேவையில்லை, ஆர்கான் டோனர் வேணும் அவசியம் இல்லை. ஒரு ஆர்கான் நம்மளே பிரிண்ட் பண்ணுற மாதிரி ரெடி பண்ணுறது தான் பயோ பிரிண்டிங். இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இந்தியாவிலே வந்து நிறைய ஹாஸ்பிட்டலில் பல்ல மட்டும் ஸ்கேன் பண்ணி டீத்தை மட்டும் என்ன செய்கிறாங்கன்னா ஸ்கேன் பண்ணி நமக்கு வந்து டென்டல் இது வைக்கிறாங்க. ஃபுல்லாக டீத்து ஃபுல் லேயர் ஸ்கேன் பண்ணிடுவாங்க. அப்படி டென்டல் ரெசின் அது இதில் பண்ணுவாங்க அப்படின்னா பின்னாடி பார்க்க போகிறோம். DLPன்னு ஒரு மிஷினில் பண்ணுவாங்க. அந்த ரெசின் போய் டென்டல் ரெசின் யூஸ் பண்ணி என்ன செய்வாங்கன்னா நமக்கு டீத் ரெடி பண்ணிடுவாங்க. டீத்தை ஸ்கேன் பண்ணிவிட்டு அவங்களே என்ன செய்வாங்கன்னா சின்ன சின்ன அலைன்மெண்ட்லாம் பண்ணிட்டு வச்சுருவாங்க. பிரிண்ட் போட்டுருவாங்க. 1 hour 2 hour வந்து டீத் ரெடி ஆயிரும், நம்மகிட்ட மாட்டிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறது பயோ பிரிண்டிங். அடுத்து ஃபுட் பிரிண்டிங் ப்ராசஸ் வந்து இப்போ ரீசெண்டாக ரிசர்ச்சில் இருக்குது. சில கண்ட்ரியில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. இப்போ ஜெர்மனிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாட்டோட ஸ்டெம் செல்ஸ் எடுத்துகிட்டு மீட் டெவலப் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அது ஃபுட் பிரிண்டிங்கில் இருக்குது. அது எலக்ட்ரானிக்ஸ் பிரிண்டிங்கும் பயோ பிரிண்டிங் தான் இப்போ வந்து ரீசெண்ட் டெக்னாலஜி. அதான் வந்து அதிகமாக ரிசர்ச் போய்கிட்டு இருக்கிறதுல. ஸோ இது எல்லாமே வந்து இப்போ யூனிட் 1ல் செகண்ட் ஹாஃப் பார்த்துட்டு இருக்கோம். அடிஷ்னலாக இது இல்லாமல் கேஸ் ஸ்டடிஸ். நீங்கள் இதெல்லாம் ஓரளவு படித்தாலே கேஸ் ஸ்டடிஸ்க்குள்ளே வந்துடும்.
ஆட்டோமொபைலில் என்னென்ன பார்ட்ஸ் ஐடியமில் யூஸ் பண்ணுறாங்க, ஏரோஸ்பேஸ், ஹெல்த் கேர், இது எல்லாத்தையும் மூணுமே வந்து தெரிஞ்சிருக்கணும். இது எல்லாமே வந்து யூனிட் 1ல் பார்ட் 2 தான். இந்த பார்ட் 2ல் வர இந்த லாஸ்ட் பார்ட் வந்து பார்ட் சியில் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அடுத்து யூனிட் 2 வந்து பார்த்தோம்னா டிசைன் ஃபார் ஐட்டம் மேனுஃபேக்சரிங், ஷார்ட்டாக டிஎஃப்ஏஎம். இந்த டிஎஃப்ஏஎம் அதில் வந்து நம்ம ரெண்டாவது வெயிட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து என்ன, ஏஎம் யூனிக் கேப்பபிலிட்டிஸ். நீங்கள் ஃபஸ்ட் யூனிட் படிக்கும் போதே பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜ் படிக்கும் போது யூனிக் கேப்பபிலிட்டி தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட் யூனிட் படித்தாலே உங்களுக்கு செகண்ட் யூனிட்டில் ஃபஸ்ட் பார்ட் அட்டன் பண்ணிடலாம். அடுத்து பார்ட் கன்சாலிடேஷன், டோபாலஜி ஆட்டோமைசேஷன், மேலே வந்து லேயர் எப்படி கொடுக்க போகிறோம், எத்தனை செல் கொடுக்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கணும். அடுத்து ஜென்ரேட்டிவ் டிசைன், ஜென்ரேட்டிவ் டிசைன் என்ன, ஏன் ஜென்ரேட் யூஸ் ஆகுது, அதனால எப்படி வெயிட் லாஸ் ஆகும் ஆகாது, ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குன்றதை பற்றி தெரிஞ்சிருக்கணும். அடுத்து லேட்டிஸ் ஸ்ட்ரக்சர்ஸ், மல்டி மெட்டீரியல் பார்ட்ஸ் அண்ட் கிரேட் மெட்டீரியல். சரிங்களா, இது வந்து மல்டி மெட்டீரியல் வந்து மல்டி ஹெட் பிரிண்டரில் பண்ணலாம், இல்லை சிங்கிள் இதில் பண்ணலாம். மல்டி மெட்டீரியல் பண்ணும்போது அதோட ஜாயினிங் ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்குன்றதை பற்றிலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதான் வந்து யூனிட் 2ல் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப். யூனிட் 2ல் செகண்ட் ஹாஃப் பார்த்தோம் அப்படின்னா கேட் மால் ப்ரிப்பரேஷன். ஏற்கனவே நீங்கள் சைக்கிள் பார்த்துட்டீங்க ஃபர்ஸ்ட் யூனிட்லேயே. ஃபர்ஸ்ட் யூனிட் படிச்சிங்கனாலே செகண்ட் யூனிட் இந்த செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் ஹாஃப் அட்டன் பண்ணிடலாம். எஸ்டிஎல், ஏஎம் ஃபைல் ஃபார்ம், எஸ்டிஎல் மட்டும் இல்லை, எஸ்டிஎல் நிறைய ஃபார்மேட் இருக்குது. எஸ்டிஎல் இருக்குது, அப்புறம் ஐஜிஎஸ் இருக்குது, ஸ்டெப் இருக்குது, நிறைய ஃபார்மேட் இருக்குது. ஏன் எஸ்டிஎல் அப்படின்றத பற்றி ஆன்சர் சொல்லணும். நீங்கள் வேறு ஃபார்மேட் இருக்குன்னு டூ மேலே கேட்டாலும் நீங்கள் வந்து தெரிஞ்சிருக்கணும். அடுத்து ப்ராப்ளம்ஸ் எஸ்டிஎல். ஏன் எஸ்டிஎல்லாம் என்ன ப்ராப்ளம், எஸ்டிஎல் என்ன, ஸ்டீரியோ லித்தோகிராஃபி ஃபைல். எஸ்டிஎல் இது பேஸ் ஸ்டீரியோ லித்தோகிராஃபி ஃபைல்ன்றதை பின்னாடி யூனிட் 3ல் ஆன்சர் தெரியும். ஸோ எஸ்டிஎல் ஃபைல். அப்போ எஸ்டிஎல் இல்லாமல் ஏன் இத்தனை ஃபார்ம் நம்ம போகிறோம், ஐஜிஎஸ் ஸ்டெப்பு சொல்கிறோம் இல்லையா, இத்தனை ஃபார்ம் சொல்கிறோம் இல்லையா, ஏன் இதுக்கு போகிறோம் அப்படின்னா எஸ்டிஎல்ல இருக்க ட்ராபேக்ஸ்னால என்ன ட்ராபேக் இருக்குன்றதை நீங்கள் சொல்லணும். அடுத்து அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங், டிசைன் ஃபார் பார்ட் குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட். இது யூனிட் 2ல் நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சு செகண்ட் ஹாஃபில் கேட் மால் ப்ரிப்பரேஷன் பார்த்துருக்கோம். அது கீழே வந்து ஏஎம் டிசைன் ஃபார் பார்ட் குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட். அப்போ பார்ட் குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட்னா பார்ட் ஓரியன்டேஷன். இந்த பார்ட் நான் எப்படி பில்ட் பண்ணணும், நான் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி ஒரு மனுஷன் இந்த மாதிரி ஒரு ரெடி பண்ணணும். இந்த பாட்டை நான் இப்படி பில்ட் பண்ணலாம், இல்லை வந்து இதே பாட்டை வந்து இது தலையில் இதே என்ன செய்யலாம், இப்படி இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணலாம். இப்போ எந்த மாதிரி பிரிண்ட் பண்ண ஈஸியாக இருக்கும், லேயர் ஓரியன்டேஷன் எப்படி பிரிண்ட் ஆகணும், எனக்கு வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக இருக்கணுமா பாட்டுக்குள்ளே, இல்லை இந்த மாதிரி இருக்கணும்னு பார்க்கணும். இப்போ லேயர் ஓரியன்டேஷனை பொறுத்து அது ஸ்ட்ரென்த்து மாறும். இப்போ பார்ட் ஓரியன்டேஷன் எப்படி இருக்கணும், சப்போர்ட் ஸ்ட்ரக்சர் வேணுமா வேணாமா, சப்போர்ட் ஸ்ட்ரக்சர் இருந்துச்சு என்ன மாதிரி சப்போர்ட் ஸ்ட்ரக்சர் கொடுக்கணும். அதில் நிறைய சப்போர்ட் ஸ்ட்ரக்சர் இருக்குது. சரிங்களா, அதில் வந்து 3 டைப் சப்போர்ட் ஸ்ட்ரக்சர் இருக்குது. அப்புறம் வந்து ஹனிகோம் சப்போர்ட் ஸ்ட்ரக்சர் இருக்குது. நிறையா சப்போர்ட் ஸ்ட்ரக்சர் இருக்குது. எந்த டைப் சப்போர்ட் கொடுக்க போகிறோன்றது தெரிஞ்சுக்கணும். அடுத்து ஸ்லைசிங் எப்படி பண்ண போகிறோம், லேயர் திக்னஸ் எவ்வளோ இருக்கணும், எந்த பார்ட் எங்கே ஸ்லைஸ் பண்ண போகணும்னு தெரிஞ்சுக்கணும். டூல் பாத் ஜென்ரேஷன், இந்த டூலோட மூவ்மெண்ட் எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சுக்கணும். இது நிறையா மோட் இருக்குது டூல் ஜென்ரேஷனில், ஜிக்ஸாக் மோடா இல்லை வேவி மோடான்னு சொல்லணும். டிசைன் ரூல்ஸ் ஃபார் எக்ஸ்ட்ரூஷன் பேஸ்ட் ஏஎம். இந்த எக்ஸ்ட்ரூஷன் பேஸ்ட் ஏஎம்ல எப்படியும் வந்துடும். இதை நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்து யூனிட் 5ல் யூனிட் 4ல் இன்னொரு டாபிக் அது ஈஸியாக இருக்கும். ஸோ யூனிட் 1 படித்தாலே யூனிட் 2 ஓரளவு அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ யூனிட் 1 நம்ம தெளிவாக படிச்சுக்கணும். ஸோ இது வந்து யூனிட் 2ல் இருக்க ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஹாஃப் பார்த்துருக்கோம். யூனிட் 3 பார்த்தோம் அப்படின்னா வேட் பாலிமரைசேஷன் அண்ட் டைரக்ட் எனர்ஜி டெபாசிஷன். இந்த வேட் பாலிமரைசேஷன் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப வந்து ஒரு பேசிக் ப்ராசஸ்ஸு. ஏர்லியராக ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ பாலிமரைசேஷன், வேட் பாலிமரைசேஷன். இந்த ஃபோட்டோ பாலிமரைசேஷன் ஸ்டீரியோ லித்தோகிராஃபி அப்பரேட்டஸ், எஸ்எல்இ, இதான் வந்து ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ண டெக்னாலஜி. இதில் தான் என்ன செய்கிறாங்கன்னா ஜெனிவாவில் கியர் ஒன்று செய்கிறாங்க. அந்த கியர் வந்து என்ன செய்யறாங்க, எஸ்எல்ஏல செய்கிறாங்க. எஸ்எல்ஏலே யூஸ் பண்ணி ஸ்டீரியோகிராஃபியில் பண்ணுறாங்க. அதனால அந்த ஃபார்மெட் பேர் எஸ்டிஎல் ஃபார்மெட் சொன்னேன் இல்லையா, எஸ்டிஎல்ஏ வந்துச்சு அப்படின்னு. இந்த எஸ்டிஎல் ஃபார்மில் கன்வெர்ட் பண்ணி பண்ணனால தான் இந்த ஃபார்மெட் இப்போவும் பேர் எஸ்டிஎல்னு சொல்கிறாங்க, ஸ்டீரியோ லித்தோகிராஃபி ஃபைல். அப்போ எஸ்எல்ஏ ப்ராசஸ். அப்போ எஸ்எல்ஏல பண்ணும்போது 2 அப்ரோச் இருக்கும், டாப் டவுன் அப்ரோச், பாட்டம் டவுன் அப்ரோச். டாப்லேருந்து பிரிண்ட் ஆகணும், இல்லை பாட்டம்லேருந்து பிரிண்ட் ஆகணும். ஸோ இது வந்து 2 இருக்குது. அடுத்து வந்து இந்த எஸ்எல்ஏல பார்த்தோம், இந்த ஃபோட்டோ பாலிமரைசேஷனில் எஸ்எல்ஏ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 2 ப்ராசஸ் இருக்கும். ஒன்று வந்து டிஎல்பி இருக்கும். சரிங்க, டிஎல்பின்னு ப்ராசஸ் இருக்குது. அடுத்து கண்டினியூஸ் லிக்விட் இன்டர்ஃபேஸ் ப்ரொடக்ஷன் கிளிப் டெக்னாலஜி இருக்குது. ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாம் கண்டிப்பாக படிச்சுக்கணும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த யூனிட் 3ல். அடுத்து செகண்ட் ஹாஃப் பார்த்தோம் அப்படின்னா டைரக்டட் எனர்ஜி டெபாசிஷன். ஸோ டைரக்ட் எனர்ஜி டெபாசிஷனில் நமக்கு ப்ராசஸ் பார்த்தோம்னா லேசர் இன்ஜினியரிங் நெட் ஷேப்பிங் லென்ஸ். இந்த லேசரை பற்றி படிச்சிங்கன்னா அடுத்த யூனிட் இது மாதிரி ஈஸியாக இருக்கும். சரிங்களா, 4th யூனிட் ஈஸியாக இருக்கும். அடுத்து வந்து அதாவது லென்ஸோட ப்ராசஸ் என்ன, மெட்டீரியல் எப்படி பண்ணுறாங்க, என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். எந்த ப்ராசஸ் படித்தாலும் கண்டிப்பாக அது அட்வான்டேஜ் படிச்சிருக்கணும், லிமிட்டேஷன் படிச்சிருக்கணும், அப்ளிகேஷன் படிச்சிருக்கணும். எல்லாத்துக்கும் அது காமன் இது. அடுத்து யூனிட் 4 பார்த்தோம்னா பவுடர் பெட் ஃபியூஷன் அண்ட் மெட்டீரியல் எக்ஸ்ட்ரூஷன். இந்த பவுடர் பெட் ஃபியூஷனில் இன்னும் சொன்ன லேசர் நீங்கள் படிச்சிங்கன்னா அடுத்து யூனிட் 4 யூஸ் பண்ணணும் இல்லையா. இப்போ பவுடர் பெட் ஃபியூஷனில் நம்ம என்னென்ன டைப்ஸ் இருக்குது, செலக்டிவ் லேசர் சின்டரிங் அப்படின்ற ப்ராசஸ் இருக்குது. அது என்னென்ன படிக்கணும், அந்த ப்ராசஸ் பற்றி படிக்கணும், இந்த பவுடர் ஃபியூஷன் மெக்கானிசம் தெரிஞ்சுக்கணும், அந்த மெட்டீரியல் என்ன யூஸ் பண்ணுறோம், அந்த அப்ளிகேஷன் தெரிஞ்சுக்கணும். ஸோ செலக்டிவ் லேசர் சின்டரிங்.
இது வந்து பவுடர் பேஸ் பண்ணி தான் இருக்கும் செலக்டிவ் சின்டரிங். அடுத்து வந்து செலக்டிவ் லேசர் மெல்டிங். ரெண்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்? ரெண்டுமே லேசர் தான், ரெண்டுமே பவுடர் தான். இந்த செலக்டிவ் லேசர் சின்டரிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பிளாஸ்டிக் பார்ட்டுக்கு யூஸ் பண்ணுவோம், பாலிமர் யூஸ் பண்ணுவோம். பாலிமரில் வந்து ரெண்டு தான் நமக்கு ஃபிலமெண்ட் வரும் இல்லையா? ஒன்று ஃபிலமெண்ட்டு வயராக யூஸ் பண்ணுவோம், இல்லை பவுடராக யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? பவுடராக யூஸ் பண்ணோம்னா எஸ்எல்எஸ் யூஸ் பண்ணணும். இதே நீங்கள் மெட்டல் பவுடர் யூஸ் பண்ணீங்கன்னா எஸ்எல்எம் யூஸ் பண்ணணும், செலக்டிவ் லேசர் மெல்டிங். ஸோ எஸ்எல்எஸ் வந்து ஒன்லி ஃபார் பாலிமர், எஸ்எல்எம் இஸ் ஒன்லி ஃபார் மெட்டல்ஸ். அடுத்து எலக்ட்ரான் பீம் மெல்டிங். எலக்ட்ரான் பீம் மெல்டிங்கும் லேசர் பீம் மிஷினிங்கும் பார்த்தீங்கன்னா இந்த அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங் நிறுத்திட்டு ஒன்னே மாதிரி தான் இருக்கும். இது லேசர் எல்லாமே அட்மாஸ்பிரிக்கில் நார்மலாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் அந்த எலக்ட்ரான் பீம் மிஷினிங் எல்லாமே வந்து வேக்கமில் நடக்கும். அதனால் எலக்ட்ரான் பீம் மிஷினோட காஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். எங்கெல்லாம் வந்து அக்யூரசி ப்ராடக்ட் வேணுமோ அங்கே மட்டும் இவிஎம்ன்றது நம்ம ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ எந்த ப்ராசஸ் படித்தாலும் எப்போதுமே மாதிரி இவிஎம் மெட்டல் யூஸ் பண்ணலாம். ப்ராசஸ் என்ன, அட்வான்டேஜ் என்ன, அப்ளிகேஷன் என்ன கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அடுத்து மெட்டீரியல் எக்ஸ்ட்ரூஷன். மெட்டீரியல் எக்ஸ்ட்ரூஷனில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஃபியூஸ் டெபாசிட் மாடலிங்னு திருப்பி நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட் செகண்ட் ஒரே படிச்சு முடிச்சுட்டே இருக்கும். ஃபியூஸ் டெபாசிட் மாடலிங், டிசைன் ஃபார் அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங் படித்தாலே எஃப்டிஎம் எழுதிடலாம் நீங்கள். எஃப்டிஎம்ன்றது என்ன, பிளாஸ்டிக்கில் நம்ம இப்போ உங்கள் காலேஜில் பார்த்துருப்பீங்க, ஒரு ஃபிலமெண்ட் வந்து உள்ளே வந்திருக்கும் சரிங்களா, பிளாஸ்டிக் ஃபிலமெண்ட் போட்டிருப்பாங்க, அது எஃப்டிஎம்மில் வந்துடும் சரிங்களா. எஃப்டிஎம் எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி ஹீட் பண்ணுது, எவ்வளோ டெம்பரேச்சர் ஹீட் ஆகுது, எப்படி லேயர் பெட் அட்கேஷன் எப்படி இருக்குது, அதை பற்றிலாம் நீங்கள் எழுதணும். நீங்கள் வந்து ஃபியூஸ் டெபாசிட் மாடலிங் நீ பழைய முன்னாடி படித்த யூனிட் படித்தாலும் ஈஸியாக எழுதிடலாம். இதில் வந்து நம்ம ஃபஸ்ட் அண்ட் செகண்டாக பிரிக்க முடியாது. மொத்தம் நமக்கு பார்த்தோம் அப்படின்னா செல்லுலர் செல் சின்டரிங், எஸ்எல்எம், இபிஎம், எஃப்டிஎம் 4 ப்ராசஸ் இருக்குது. 4 ஏதாச்சும் 3 படிச்சுக்கோங்க. அது ஜென்ரலாக சொல்லணும்னா ப்ராசஸ் டயக்ராம் கண்டிப்பாக போட்டுக்கணும், மெட்டீரியல் அப்ளிகேஷன் தெரிஞ்சுக்கணும், அட்வான்டேஜ் தெரிஞ்சுக்கணும், லிமிடேஷன்ஸ் எல்லா ப்ராசஸ் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சால் தான் நம்ம ஈஸியாக பாஸ் ஆக முடியும். லாஸ்ட்டாக யூனிட் 5. யூனிட் 5 பார்த்தோம் அப்படின்னா அதர் அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ். இப்போ பார்த்தது எஃப்டிஎம், லேசர் இதெல்லாம் இல்லாமல் வேறு என்ன இருக்குன்னா பைண்டர் ஜெட்டிங் அப்படின்னு ப்ராசஸ் இருக்குது. இது 3 டைமென்ஷனல் பிரிண்டிங் சொல்கிறாங்க. அடுத்து மெட்டீரியல் ஜெட்டிங், அது மல்டிஜெட் மாடலிங்னு ஒரு பேர். அடுத்து ஷீட் லேமினேஷன், இது இன்னொரு பேர் வந்து லேமினேட்டட் ஆப்ஜெக்ட் மேனுஃபேக்சரிங், LOM இருக்குது. அடுத்து வந்து பார்த்தோன்னா க்ளூயிங் ஆர் அட்கசிவ் பாண்டிங், தெர்மல் பாண்டிங். இது எல்லாமே வந்து டைப்ஸ் இருக்குது. இதில் மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 டைப் இருக்குது. 5ல் ஏதாச்சும் 4 கண்டிப்பாக நீங்கள் படிச்சிருக்கணும் டயக்ராமோட. எல்லாம் சொல்கிறது தான் ப்ராசஸ் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். எப்படி ஸ்கிமேட் டயக்ராம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்கிமேட் டயக்ராம் இல்லாமல் நம்ம எக்ஸாமில் பாஸ் செய்ய முடியாது. அடுத்து மெட்டீரியல் என்ன யூஸ் பண்ண போகிறோன்னு தெரியணும். அப்ளிகேஷன், அட்வான்ஸ், லிமிடேஷன் எல்லாத்துக்கும். இதில் எல்லாத்தையும் என்ன பார்க்கணும் அப்படின்னா பிளாஸ்டிக் யூஸ் பண்ண முடியுமா, பிளாஸ்டிக் என்ன மெட்டல் யூஸ் பண்ணுறீங்க, அடுத்து மெட்டல் யூஸ் பண்ண முடியுமா, மெட்டல் என்ன மெட்டல் யூஸ் பண்ணுறீங்க, இன்கோல் யூஸ் பண்ணலாமா, ஸ்டீல் யூஸ் பண்ணலாமா என்பது தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஸோ நீங்கள் வந்து இது தெரிஞ்சிட்டாலே நீங்கள் எல்லாம் எழுதிடலாம். ஸோ இவ்வளோ தான் வந்து அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங் பொறுத்த வரைக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஒரு ஃப்ரெண்டு ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.